மச். அண்ட் இப்போ நீங்க எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் நம்மளுடைய நிர்வாகம் பொறுப்புள்ள படத்துடைய இசைத்தட்டை வெளியிட இருக்கும். நிர்வாகம் பொறுப்புள்ள படத்தின் இசைத்தட்டை திரைக்கதை நாயகன் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் வெளியிட மதிப்பிற்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMB பிரபாகர் ராஜன் அவர்களும் இயக்குனர் நடிகர் திரு கௌரவ் அவர்களும் இணைந்து இசைத்தட்டை பெற்றுக் கொள்வார்கள். உங்கள் அனைவரின் கைத்தட்டுகளோடு நிர்வாகம் பொறுப்புள்ள படத்துடைய இசைத்தட்டு தற்போது வெளியிடப்படுகிறது. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் திரு பாக்யராஜ் அவர்கள் படத்தின் இசைத்தட்டை வெளியிட மதிப்பிற்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இயக்குனர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களும் இணைந்து பெற்றுக் கொள்கிறார்கள். நிர்வாகம் பொறுப்புள்ள படக்குழுவினருக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தருணத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ரமேஷ் போட்டோ கனாக்காலும் காலங்கள் அப்படின்ட்டு ஹீரோக்கு அப்புறம் அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா இவர் மேலதான் நமக்கு வந்து போகும். ஏன்னா சின்னதா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணி நம்மளை வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே சில படங்கள்ல நடிச்சாரு, அதுக்கப்புறமா படங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. அங்காடி தேர்வு படத்துல வந்து பயங்கரமா நம்ம எல்லாருடைய மனசுமே வந்து ஸ்டீல் பண்ண ஒரு சூப்பரான அப்படின்னு வளரும் நகைச்சுவை நடிகரா வந்தவர் இப்ப வந்து நம்ம முன்னாடி வளர்ந்து நிக்கிறாரு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி நகைச்சுவைக்கு பேர் போனவரோ அதே மாதிரி எமோஷனல் ரோல்ஸுமே வந்து ரொம்ப அழகா பண்ணக்கூடிய நம்மளுடைய பிளாக் பாண்டி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். மேடையில் இருக்கும் எங்களுடைய மூத்த ஜாம்பவான் எல்லாருக்கும், கலை உலக ஜாம்பவான் எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய பாக்யராஜ் சாருக்கு முக்கியமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகாந்த் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சகோதரிக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், ஓப்பனிங்கே இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த சூன்யத்துக்கு கட்டு போடுறதும் வாய்க்கு கட்டு போடுறதும் ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங்கே நீங்கள் நிறையா சொன்னீங்க, எல்லாரும் பயத்திலே 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. பட் வரதுக்கு வணக்கம் நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அதில் கொஞ்சம் அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் கார்த்தி சொல்கிற மாதிரி அறிவு இருக்க எங்கே நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி நான் உலகத்துக்கு முட்டாளாகவே தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய அறிவை வெளிப்படுத்த இடம் இது இல்லை. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இந்த ஸ்கேமை பற்றி சொல்லணும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். கார்த்திக் முதல் சொல்லும்போது எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஆதவனுக்கு தான் நன்றி. அவருக்கு தான் தலைவர் வந்து இது நல்ல டீமு, புது டீமு, சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. அவர் கண்டிப்பாக இந்த டைரக்டர் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் வருவார், அவருக்கும் நீங்கள் பண்ணணும். நம்ம தான் நம்ம பாதி நடித்ததில் புது டைரக்டர் தான் அதிகம், அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது தான். உண்மையிலேயே சிறந்த டீம். நான் கடந்த ஒரு 1.5 வருஷமாக அவங்களுடைய அப்டேட்ஸு ஃபாலோஅப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கேன். கார்த்தி மட்டும் இல்லை, கார்த்தி சேர்த்துருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸுமே அப்படியே இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வரும், ஸ்ரீகாந்த் சார் வாய்ஸ், ஜெயிக்கிறோம் வெற்றி சிறப்பு அப்படின்னு. அவருடைய அந்த வார்த்தை நம்ம யாராவது ஜெயிக்கலன்னா கூட அவர் சொல்கிற வார்த்தை வந்து ஜெயிக்க வச்சிடும். அப்படிதான் ஸ்ரீகாந்த் பிரதர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிரதர். நானும் பார்த்துருக்கேன், நீங்கள் எத்தனை புதிய இயக்குநர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களை மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் நல்ல பெரிய லெவலில் நிறைய கோடிகள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தேசிய விருது வாங்கியிருக்கீங்க, இன்னும் பல விருதுகள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு யங்ஸ்டர்ஸை புது வாய்ப்பாளர்களுக்காக நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே, அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது. இங்கே வந்திருக்கிற தலைமையை ஏற்றிருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிதான். ஏன்னா வாய்ப்பு கிடைக்காம எல்லாரும் ஒரு நாள் அப்படிதான் இருந்திருப்போம். இந்த இடத்துல வந்து இன்னைக்கு 26 வருஷம் நான் பயணிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்ட் ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த கனவுகளோட பயணிக்கும் பொழுது இந்த சினிமா நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம உணர்றோம். ஏன்னா நம்ம சினிமா மேலே எவ்வளோ பற்றா இருக்கிறோமோ அந்த சினிமா நம்மளை எப்பயுமே வாழ வச்சுட்டு இருக்குன்னு நானும் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன் நிச்சயமா எதிர்காலத்தில். ஸோ அப்படி இந்த படம் ஸ்கேம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியும் நானும் வந்து என்னுடைய 2வது மகள் பிறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்டில் 27,000 ரூபா வச்சுருந்தேன். அப்போ முதல் வந்து போனோடனே 25,000 கட்ட சொன்னாங்க. நான் அந்த நம்பிக்கையில் போயிட்டே இருக்கிறோம். ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. நான் ஒரு காலில் இருக்கேன், என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமாக எங்கள் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு சொல்லி இரு பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்லக்குள்ள அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோடனே 25,000 அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. மொத்த காசையுமே எடுத்துட்டாங்க. அப்போது உடனே எனக்கும் ஒய்ஃபும் சண்டை, காசு போயிடுச்சுங்க, எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி உடனே சண்டை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்கும் ஒரு பெரிய மன உளைச்சலாச்சு.
என் ஒய்ஃப் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. காசு போயிடுச்சு, இப்போ எப்படின்னா நேரம் மாதத்தில் இருக்கிற நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே. அப்போ உடனே என்னாச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சரி விடு, கவலைப்படாது. எனக்கு ஒரு பக்கம் பணம் போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறதான்ற ஒரு குழப்பத்தில் காரை ஓட்டிகிட்டே சரி விடு கவலைப்படாதுன்னு அழுகிட்டே அது போயிட்டோம். அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த நினைவே நம்ம போனவே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த ஒரு 2 நாளில் இது சொல்லாமல் தெரியல, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அப்போ வந்து தயாநிதி மாறன் ஐயா வந்து பேங்க்கில் 1 லட்ச ரூபா போயிடுச்சு. அவர் பேப்பரில் தான் நியூஸ் பார்த்தேன், எங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு பணம் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டர்ன் போகலனா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கஷ்டன்றது அந்தந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பணத்தை இழந்திருப்பாங்க. ஏன்னா முக்கியமாக செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் நீ வாட்ஸ்அப் டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல்னு ஒன்று வருது அடிக்கடி. இவங்க எல்லாமே இந்த ஃப்ராட் பண்ணுற நாதாரிங்க ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க. அதனால் தயவு செய்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோன்னு தெரியாது, எல்லாரும் கொஞ்சம் கவனமோடு இருப்போம். அதுவும் சொந்த பந்தங்களே ஏற்கனவே இருக்கிற நண்பர்களே கால் பண்ணுற மாதிரி தான் வந்து வருது. அதனால எல்லாரும் பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்லை அவங்க சொந்த புகைப்படத்தை பகிரும்போதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இந்த படம் கண்டிப்பாக கார்த்தி வந்து அந்த சூட்சமத்தை கையில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பணத்தை மட்டும் இல்லை, அதை ஏமாற்ற கும்பல் எப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பாக சொல்லியிருப்பாரு. நான் வந்து இதில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நினைக்கிறேன். ஒரு யூஸ்வலாக முழு நீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தில் நீளமுள்ள ஒரு முழுமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில் பண்ணியிருக்கிறேன் நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கார்த்திக். உங்களுடைய டீம் எல்லாருக்கும் தொடர்ந்து வெற்றி அடையணும், நீங்கள் பெரிய லெவலில் வரணும், நல்ல இன்னும் நீங்கள் பெரிய ஆள் ஆகி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன் நீங்கள் எவ்வளோ தூரம் குரூப்பில் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டீம் வந்து இந்த சினிமாவுக்கு தேவை. நீங்களாம் ஜெயிச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, எங்கள் டான்ஸ் மாஸ்டர் எப்போவுமே நாங்கள் வந்து அவர் முட்டி மூமெண்ட் போடும்போது இருந்துச்சு மாஸ்டர் உள்ளே இருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா இருக்கலே கஷ்டமான மூமெண்ட் மட்டும் தான் மாஸ்டர் சொல்லுவார், பரவாயில்ல பண்ணிடுங்க அப்படின்னு. அது அந்த புது ஹீரோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து கார்த்திக் நீங்க கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். பார்த்தோன்னே நீங்க தான் அடையாளப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீமுக்கும் அந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லா படத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு வாய்ப்புக்கு நன்றி உரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பாண்டி, எப்பவுமே காமெடியா பேசுவீங்க. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன அறிவுரையும் எங்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க, அலர்ட்டா இருங்க அப்படின்ட்டு. அண்ட் அடுத்ததா படத்துடைய டான்ஸ் மாஸ்டர் திரு சுரேஷ் சித் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அண்ட் தென் வந்திருக்கிற மீடியா பீப்புள் அண்ட் ஃபேமிலி அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. மூவிக்கு எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கேம் ஆயிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்த மூவி தான் நிர்வாகம் பொறுப்பல்ல. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மஞ்சு. அண்ட் படத்துடைய கோ ப்ரொடியூசர் ஜோதி லட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்குமே வணக்கம். எங்கள் குடும்பத்தில் வந்து இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற ஒரு கதையை வந்து வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எங்களுடைய ப்ரொடியூசர், டிரெக்டர் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பழைய காலத்துக்கு போய், பழசுனா ரொம்ப பழசு இல்லை, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போய் யோசிச்சோம்னா அந்த விஜய் டிவியில் வந்து நிர்வாகம் பொறுப்பல்ல
இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் திரு கார்த்தி சாருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாங் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு சொன்னார். கேட்டோன்னு நான் சொன்னேன், ஜி யார் மியூசிக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னோட எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா ஸ்ரீகாந்த் அந்த மியூசிக்கில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த சாங்கு கேட்கும் போதே ஒரு எனர்ஜி இருக்கும். அப்புறம் கம்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய மூமெண்ட் வந்துட்டே இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த ஸ்ரீகாந்த்ண்ணே இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்கண்ணே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. 2 சாங்குமே வந்து அந்த நீங்கள் பண்ணியிருக்க சாங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மெலோடி சாங் ஒன்று பண்ணியிருக்காரு அண்ணன், இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு அப்பா சாங் அதுவும் செம்மையாக இருக்கும். இந்த சாங் கேட்கும் போது ஓப்பனிங் சாங் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் சொன்னார். அந்த சாங் கேட்டோம். அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீரோட இன்ட்ரோடியூசிங் சாங் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல். இப்போ ஸ்ரீகாந்த் அண்ணன் மியூசிக் பண்ணியிருக்காரு, அந்த ஹீரோவோட இன்ட்ரோடியூசிங் சாங் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வராங்க. அப்படியே அந்த சாங் கேட்கும்போது என்ன ஜி இப்படி இருக்கு அப்படின்னு, அப்படி இதை நல்லா பண்ணணும் அப்படின்னு அந்த ரிகர்சல் கொடுத்து அவரும் சூப்பராக ஆடி இருக்காரு. ஜி செம்மையா ஆடி இருக்காரு. அதை வந்து நீங்க வந்து சாங் பார்ப்பீங்க, நீங்க பார்த்துட்டு அந்த கமெண்ட் சொல்லுவீங்க. சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆடலை ஒரு ஆட வச்சாரு, அவ்வளவுதான். அதுக்கு உண்டான ரிகர்சல் பண்ணி அந்த எஃபர்ட் எடுத்தீங்கல்ல, அந்த எஃபர்ட் எடுக்கிறதே இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோக்குமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பூஸ்டா வந்து இருக்குல்ல. நம்ம பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து, ரெண்டாவது வந்து ஹீரோ மட்டும் கிடையாது, இவர் இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு டெக்னீஷியன். இப்போ எல்லா விஷயமும் ஒண்ணு எல்லாம் சேர்ந்து வரும்போது அது உள் வாங்கி உள்ள பண்ணணும்ல, அது பண்ற விஷயம் இருக்கு இல்லையா. அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து பெரிய விஷயம். ஒரு ஹீரோவா இருந்தா வச்சுக்கலாம், ஹீரோ வந்துட்டு வருவாரு, ரிகர்சல் பண்ணுவாரு, ப்ராக்டிஸ் பண்ணுவாரு, ஃபைட்டா இருக்கட்டும், அது டைலாகா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், பண்ணிட்டு ரிலாக்ஸா இருந்துருவாரு. இவர் அப்படி கிடையாது. லொகேஷன்ல இருந்து காஸ்டியூம் ஃபிக்ஸ் பண்றதுல இருந்து ப்ரொடக்ஷன் ஆல் இன் ஆல் எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அதுக்காக சொல்றேன், ஆன்சர் உங்களுக்கு சூப்பரா பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி ஸ்ரீகாந்தனும் வந்து இந்த படத்துல வந்து மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பெரிய ஹோப்பு, செம்மையா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வாய்ப்பு கிடைச்சதுக்கு, நான் ஒர்க் பண்ணதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த பாட்டும் படமும் வந்து பெரிய லெவல்ல ஹிட் ஆகணும். இது எல்லாருமே நீங்க வந்து நம்ம மீடியாக்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு போய் சேர்க்கணும்ன்றது நாங்க சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க பண்ணுவீங்க, நல்லா இருக்க விஷயத்த நீங்க கொண்டு போய் சேர்த்துருவீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மாஸ்டர். 2 பெப்பி சாங்லுமே ஸ்டெப்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. ஹீரோவையும் வந்து சூப்பரா ஆட வச்சிருந்தீங்க. வாழ்த்துக்கள் மாஸ்டர். அடுத்ததா படக்குழு வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் சௌதாமணி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். தென்றலோடு பிறந்தவளும் திங்களோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்து சந்தனத்தில் நறுமணத்தை தோய்த்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலவி சிந்தையித்திட பிறந்தவளும் என் தாய் திரு நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் நங்காய் வாழி. அருமையான இந்த காலை பொழுதிலே நிர்வாகம் பொறுப்பல்ல என்ற படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஆண்டோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும் எம் நெஞ்சம் அள்ளி கொஞ்சம் விஞ்சு முகம் கொண்ட தமிழில் மஞ்சம் கமிழும் மகிழம்பூ சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து கவிதை தம் கொண்ட காவிய தமிழால் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்காக, இந்த விழாவிற்காக வருகை தந்துள்ள திரையுலகின் ஜாம்பவான் திரு பாக்யராஜ் அண்ணன் அவர்களுக்கும், மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு நீங்க இடம்பெற்றிருக்கும் இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை, அரங்கத்தில் உள்ள உறவுகளுக்கும் சேர்த்து ஒருமுறை நன்றியை கூறிக்கொள்கிறேன். படத்துல நடிக்காத ஒருத்தவங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? அப்படித்தானே யோசிக்கிறீங்க. யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் ஒரு 20 ஆண்டுகளாக சன் டிவி, தூர்தர்ஷன், தந்தி டிவி, அண்டி டிவி, புதிய தலைமுறையில செய்தி படிச்சிருக்கேன், செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன். இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷனோட அட்வைசரி பேனல் மெம்பரா இருக்கேன். நான் சென்சார் போர்டு மெம்பரா இருக்கேன். நாங்க வாரத்துல 2 படம் 3 படம் சர்டிஃபை பண்ணுவோம். இந்த படம் ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு கரு. இந்த சமுதாயத்துல இப்ப புறையோடி போயிருக்கிற இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்படுற ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க ஒரு கதை பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த படக்குழுவுக்கு ஒரு மிகுந்த பாராட்டு. ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருடம் மட்டுமே 17,000 கோடி அளவுக்கு சைபர் குற்றங்கள் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு. தினம் தின செய்திகள்.
10,000 கோடிக்கு சைபர் மோசடி குற்றங்கள் நடந்திருக்கு. 16 மாநிலங்கள்ல 1000 கோடி நடந்திருக்கு. 150 கோடி 200 கோடி ஆன்லைன் மோசடி, அப்புறம் பாலியல் பலாத்காரம் குற்றங்கள் பாலியல் பலாத்காரம் பண்றது, இதை சொல்லி ஆன்லைன்ல மோசடி பண்றது, உங்களோட காசு வந்து உங்களை சைபர் அரெஸ்ட் பண்ணிருக்க மோசடி பண்றது, ஆன்லைன் ட்ரேடிங்ல மோசடி பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மோசடி, இப்படி பல வகையில புது புது உருவங்கள் புது புது அவதாரம் எடுத்து இந்த குற்றங்கள் வந்து நடைபெறுகிறது. பல ஆயிரக்கணக்கான கோடி பணம் வந்து இதுல வந்து இழந்திருக்காங்க மக்கள். நம்முடைய நாட்டில் இருக்கிற பட்ஜெட் எவ்வளவு போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு சைபர் குற்றங்கள், அந்த அளவுக்கு பணங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து சைபர் குற்றத்தால வந்து மக்கள் இழக்கிறாங்க. அதனால அவ்வளவு பாதிப்புகள், எவ்வளவு பேரு தன்னுடைய அந்த சைபர் மோசடியால பணத்தை இழந்தவங்க தன்னுடைய வாழ்வை தொலைத்திருக்காங்க, வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு இந்த நாடும் இந்த மக்கள் வந்து அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு துயரத்தை வந்து இதனால ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அப்படிப்பட்ட மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை, ஒரு படிப்பினையை, ஒரு உத்வேகத்தை, ஒரு விவேகத்தை, ஒரு வேகத்தை கொடுக்கணும். கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே பாராட்டுறேன். சென்சார் போர்டை பொறுத்தவரையிலும் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, யாரை அவமதிக்க கூடாது, யாரை தவறா பேசக்கூடாது, அரசியல் தலைவர்களை யாரா இருந்தாலும் அவர்களை தப்பா சொல்லக்கூடாது. ஆனா எங்களை பொறுத்தவரையில் சமூகத்தில் நீங்க கொடுக்கிற ஒரு படம், அந்த படத்தில் இந்த மக்களுக்கு ஒரு திருப்பனையை, ஒரு படிப்பினையை, ஒரு சிந்தனை, நல்ல சிந்தனை உருவாக்கணும். நாங்க அதுக்கு வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்போம். சோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்ததுக்கு இந்த படக்குழுவினருக்கு பாராட்டுகள். கீர்த்திவாசன், கீர்த்தீஸ்வரன், கார்த்திகேயன் ஈஸ்வரனோட பையன், ஈஸ்வரன் அப்பா பிள்ளை ரெண்டு ஒரே பையன், ஒரே பேரா இருக்கு. ஈஸ்வரன் கைலாய மலையில கொஞ்ச நேரம் தியானத்தில் அமர்ந்துட்டார், அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு கரண்ட் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வந்து இங்க இந்த நிகழ்வுக்கு அழைச்சது, இதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல வந்து பணிபுரிஞ்ச ஷாஜு, ஒரு திரு சேகர், ரெண்டு பேரோட அன்பு வேண்டுகோளுக்கு கிடைக்க இந்த படத்துக்கு வந்து அவங்களுக்கு நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும், இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பவர் கட் ஆனதுக்கு யாருமே ஃபீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் இந்த ஆடியோ லான்ச் வந்து ஹிட் ஆக போகுது. ஏன்னா இந்த மாதிரி நிர்வாகம் பொறுப்பல்ல ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்கும்போது சௌதா மேம் பேசிட்டு இருக்கும்போது கட்டான பவர் அப்படின்ட்டு டைட்டில்ல எப்படியும் வந்து இந்த ஆடியோ லான்ச் மக்கள் கிட்ட வந்து போய் சேர்ந்துரும் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. அடுத்ததான் ஒரு முக்கியமான நபர் தான் வந்து பேச போறாரு. ஏன்னா 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி எத்தனை பேர் மைக் எடுத்துட்டு போயிட்டு வந்து மக்கள் கிட்ட நீட்டினாலும் இவர் வந்து அந்த கொஞ்சம் நடிங்க பாஸ், அதுல வந்து நம்ம சிரிக்க வச்சதை யாராலுமே வந்து பீட் பண்ணவே முடியாது. கூடுதலா பல படங்கள்ல அட்டகாசமான நடிப்பை நமக்காக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் நம்மளுடைய ஆதவன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு டைரக்டர் கார்த்தீஸ்வரன். ஸோ ஒரு இயக்குனர், நடிகராக, அதே சமயத்தில் இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு டான்ஸராக வலம் வந்திருக்கிறார் கார்த்தி. சாதாரணம் இல்லை. அது அந்த கடைசியில் அந்த பாட்டில் லாஸ்ட் மொமெண்ட் டான்ஸ் ஆடும்போது வழக்கமாக எல்லாரும் அந்த விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும், அண்ணா அந்த லாஸ்ட் டான்ஸ்னா அப்படின்வாங்க. அந்த மாதிரி வந்து லாஸ்ட்டு விஜயை விட அதிகமான டைம் ஆடிருக்காரு. ஸோ அதனால இல்லை, ஏன் விஜயை பற்றி சொன்னால் இவ்வளோ பயப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே முடிச்சு விட்றாதீங்க. இல்லைங்க, அவர் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இனிமேல் அதை யார் காப்பாற்றுறது? நீங்கள் தானே வந்து காப்பாற்றணும்.
இல்ல துப்பாக்கி நிறைய கையில மாறிடுச்சு அதனால இல்லை சொல்றேன் நான், ஏன்னா அருமையான டான்ஸ், இன்னும் சாதாரண கிடையாதுங்க. ஒரு இயக்குனர் டான்ஸ். ஐயோ சார் பாக்கியராஜ் சார் கோச்சுக்காரு, நான் பாக்கியராஜ் சார் இருக்கும்போது அதை வந்து நான் திரும்ப சொல்லி அவர் வந்து இது எதுக்கு என்ன பத்தி சொல்றீங்க அப்படின்ட்டாருன்னா அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதான். ஆக்சுவலா என்னன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடமாயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு நபர், திரையுலகத்தில் இன்னைக்கு திரைக்கதையின் பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். மக்களுக்காக மக்கள் ரசிக்கும்படி ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட நிறைய பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். அப்படி ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்கிறத ஒரு அருமையான ஸ்கிரீன் பிளே வச்சு பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது எம்எல்ஏ அவர் மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்து அவரை மேடைக்கு அழைக்கிறோம். மன்னிக்கணும் சுமையா கோசர், உங்கள் வேலையை நான் எடுத்துக்கொண்டேன். நன்றி. இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த கதையை வந்து கார்த்திசன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்தில் ஒரு முக்கியமான நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். கலைமாமணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள். எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி, ஏன்னா அவர் வாய்ஸை நானும் பேசுவேன். இந்த மேடைக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள். அதனால வந்து நம்மளால முடிஞ்சது கலைமாமணியோட அசோசியேட் ஆகிக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த ஸ்கேம் பற்றி சொன்னார், பிளாக் பாண்டி சொன்னார், தன்னுடைய பணம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரியான எந்த சம்பவமும் எனக்கு நடக்கவில்லை. காரணம் என் அக்கௌண்டில் பணம் இல்லை. அதற்கு முன்பாகவே எனக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு நியாயமாகவே பணத்தை எடுத்துட்டாங்க. நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன், இங்கே எங்கே அநியாயமாக ஒருத்தன் வந்து எடுக்கிறது. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பற்றி சொல்லும்போது கார்த்திக் வந்து இந்த கதையை சொல்கிறப்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் 5 பேர், நான், கோதை, அதுக்கப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து அகல்யா, எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணோம். அப்புறம் இந்த படத்தில் திடீர்னு வந்து வில்லன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சுமையா சொல்லும்போது, நாங்கள் தானே அந்த படத்தில் வில்லன், எல்லா படத்தையும் ஏமாத்தோம், யார் அது நமக்கு தெரியாமல் வில்லன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது, அவர் தான் வில்லன் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் அதுவும் அதே மாதிரி இந்த படத்தில் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும், பாடல்கள் பார்த்த வரைக்கும், இந்த படத்துடைய டைரக்டர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர் சஜின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பரா இருந்தது. ட்ரெய்லர் கட் பண்ண நல்லா இருந்தது, பாட்டும் செமையா இருந்தது. அண்ட் விழாவின் நாயகன், தேசிய விருது பெற்ற நமது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, அவர் வந்து அமைதியா இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா நல்ல மெலடி சாங்லாம் போடுவாரு. இருந்தாலும் அவர் ஃபேமஸே என்னன்னா, சார் ஃபாஸ்டா, இன்னும் ஃபாஸ்டா அப்படின்னு. அதனால எவ்வளவு ஃபாஸ்டா கேட்டாலும் பாட்டு போடக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன், இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது டைரக்டர் எப்பவுமே அந்த வார்த்தையை சொல்றதுக்கு ரெடியா இருக்கலாம், நாங்கள்லாம் பொறுப்பு இல்லை சார் இந்த படத்துக்குன்னு. பட் இருந்தாலும் அதையும் மீறி ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கும் வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்துடைய நடிகர்கள், நம்ம கூட நடிச்சதில் பிளாக் பாண்டி அவர்கள், அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் மாஸ்டர் பற்றி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வரும்போதே நம்ம கொஞ்சம் இந்த போனன் ஜாயிண்ட்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு தான் வரணும். அவர் எப்போ எந்த படத்துக்கு டான்ஸ் பண்ணாலும் முட்டி போடு, கீழே விடு, முட்டியில கமா உட்காந்து எந்திரிங்க அப்படிங்கிறார். வாழ்க்கையில் நம்ம பண்ணாத விஷயம் எல்லாத்தையும் பண்ண சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு டான்ஸ். அதில் நமது கதாநாயகன் இயக்குனர் அவரை வந்து ஆட வச்சது, அதுவும் அந்த கடைசி ஒரு பிட்டாக ஒரு லாஸ்ட் மினிட் எகெயின் விஜய்க்கு பிறகு அவர்தான் என்று சொல்லி அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கேமராமேன் ராஜேஷ், பிரமாதமான கேமராமேன். ஆனால் இந்த படத்தில் எல்லா இடத்தையும் எங்களை கூட்டு போனாருங்க. சாங்கு மட்டும் கூட்டு போகல, அங்கே மட்டும் காஷ்மீர் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துக்கும் அங்கேயும் ஏதாவது ஸ்கேம் பண்ணுற மாதிரி காட்சி வச்சிட்டிங்கன்னா நாங்களும் வந்திருப்போம். பட் அங்கே வந்து நீங்கள் டூயட்டுக்கு மட்டும் போயிருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேடையில் பேசும்பொழுது அங்கேயே ஸ்கேம் இருக்கு, நான் மட்டும் போய் பண்ணிட்டு வந்துட்டேன் உங்களெல்லாம். இது இயக்குனரின் சதி என்று தெரிகிறது. அவர் எங்களை அழைத்து செல்லாமல் அங்கே போய் தனியாக ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. காரணம் என்னன்னா, இது ஒரு நல்ல மெசேஜ் தரும்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஒரு பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறது, எவ்வளோ தூரம் நம்ம பெரிய வீடு கட்டுறது, எப்படி கார் வாங்குறது, எப்படி வந்து நம்ம மற்றவங்க மாதிரி ரொம்ப பந்தாவா ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பணம் இல்லைன்னாலும் நாம் மனிதர்களாக வாழ்வது எப்போது, மனிதர்களாக வாழணும், மனிதாபிமானத்தோடு வாழணும், மனித நேயத்தோடு வாழணும், நண்பர்களோடு இருக்கணும், உறவினர்களோடு இருக்கணும், மற்றவங்களோட பேசணும், நிறைய பேசுங்க, நிறைய நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மொபைல் ஃபோனை விட ரொம்ப சிறந்த நண்பன் உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் நண்பர் தான். அதனால் அவர்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது, பேசும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து. கண்டிப்பாக அது வந்து இன்னும் இனிவரும் காலங்களில் அது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது வந்து யாராவது 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா கொடுக்குறாங்கன்னா உடனடியாக அந்த டெபாசிட் பண்ணுறது எங்கன்னு சொல்லி தேடி போய் பண்ணுறாங்க. உடனே பணம் பெறுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான், பொருளாதாரம் ஈட்டுவது அப்படிங்கிறது. பட் பொறுமையாகவே வரட்டும். இந்த உலகம் நமக்கு வாழ்கிறதுக்கு நிறைய நாட்கள் கொடுத்துருக்கு. எல்லா நாளும் நம்ம வந்து நல்ல சிறப்பாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால் அதில் எல்லாரும் கவனம் செலுத்துவோம். அண்ட் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இதில் நாங்கள் நிறைய கெட்டப்லாம் போட்டிருக்கோம், ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஸ்கேம்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன். என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணதில்லை. அந்த ரோல் பண்ணும்போது மட்டும் ஒரு டயலாக் ஆட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துல நினைச்சு பார்ப்பேன், அந்த டயலாக் செம்மையா இருந்தது. கார்த்தி உண்மையிலே வந்து அது பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அதனால அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். அண்ட் என் கூட நடிச்சவங்க எல்லாருமே, கோதையா இருக்கட்டும், அர்ஜுனா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. பிளாக் பாண்டி வந்து இது வரைக்கும் ஒரு முழு நீள திரைப்படத்துல நிறைய நடிச்சிருக்காரு. இதுல நீல முழு திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. அதனால வந்து அவருடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர் பர்ஃபார்மன்ஸும் இதில் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த இயக்குனர் கார்த்தீஸ்வரன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஆதவன், தேங்க்யூ ஸோ மச். வெற்றிக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் இந்த படம் மிகுந்த வெற்றி அடைய தொகுதியின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததான் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கவருக்கு தான் வந்து இப்போ பேச வர இருக்காரு. என்னன்னா, அவர் பேசுறதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டாங்கன்ற மாதிரி தான் ஆதவன் அவர்கள் வந்து விஜய் அப்படின்னு சொன்னதும், இமான் அண்ணாச்சி அவர்கள் வந்து சிம்பு அப்படின்னு சொன்னதும், அடுத்து என்ன பேச போறோம் அப்படின்ற ஒரு தயக்கத்துல இருக்காரு. ஆனா பேச்சுல மட்டும் தான் தயக்கம். நம்ம வந்து ட்ரெய்லரும் பாடல்களும் பாட்டாச்சு. அவருடைய இயக்கமும் சரி, நடிப்பும் சரி, நடனமும் சரி, வசனங்களும் சரி, எல்லாமே வந்து அனல் பறக்கக்கூடிய வகையில தான் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ முதல் படம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, நல்ல அனுபவம் மிக்கவர் வந்து படம் எடுக்கக்கூடிய அந்த அளவுல தான் வந்து நமக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ நிர்வாகம் பொறுப்புள்ள படத்துடைய சூப்பர் ஹீரோ அண்ட் படத்துடைய இயக்குனர் திரு கார்த்தீஸ்வரன் எஸ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். நமசிவாய. நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல, ஒரே பதட்டமாக இருக்குது. எல்லாம் புயல் அடித்து ஒழிஞ்ச மாதிரி எல்லா ஜாமான்களும் பேசிட்டாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்களே சொல்லிட்டாங்க. முதல்ல எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு கூப்பிட்ட உடனே தட்டாமல் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட், நம்ம இயக்குனர் இமயம் பாக்யராஜ் சார், அப்புறம் நம்ம எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சார், கௌரவ் சார் அண்டு சௌடாமணி மேம், அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர், நம்ம கிங் ஆஃப் குத்து ஸ்ரீகாந்த் தேவா சார், ஆதவன் அண்ணா, விஜயெல்லாம் வேணாம் அண்ணன், அப்புறம் நம்ம கூட்டணி தட்டாமல் வந்து இமான் அண்ணாச்சி, பிளாக் பாண்டி சார், நம்ம டான்ஸ் மாஸ்டர், நம்ம லிரிசிஸ்ட் கருணாகரன், என் டார்ச்சர் எல்லாம் தாங்கி இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொடியூஸ் பண்ண ராதாகிருஷ்ணன் சார், கூட உப ப்ரொடியூசர் புவனேஸ்வரன் சார், ஜோதிலட்சுமி மேம், ஷாஜு, அவங்களெல்லாம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நான் பண்ணாத டார்ச்சரே இல்லை இந்த படத்தில். இது வேணும் இது வேணும் இது வேணும், ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் இது வேணும்னு சொல்லும் போது அப்படியே ராணா சொன்ன மாதிரி தான், அப்படியே ஒரு லுக்கு பார்ப்பார், சரி அப்படின்னு வந்துடுவார். அதுக்கு ஒரு பெரிய இது வேணும், பெரிய மனசு வேணும். அதெல்லாம் நான் கேட்கும் போது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண வச்சதுக்காக எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
அப்புறம் இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் மிருத்துலா, மீனா, அர்ஜுன், கோதை சுல்தானம், அம்மன்புரம் சரவணன் அண்ணன். அப்புறம் சாரிண்ணே, கொஞ்சம் இதில் மறந்துட்டேன், சாரி, மன்னிச்சிருங்கண்ணே. அவர் சூப்பராக ரோல் பண்ணியிருக்காரு, பட் ஏதோ ஒரு டென்ஷனில் அவர் ஸ்டேஜில் கூட மறந்துட்டேன். ஆனால் மன்னிச்சிருங்கண்ணே, சாரிண்ணே. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஏன் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு வரும்போது எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி தான், எல்லாருமே இந்த வாழ்க்கையில் இங்கே அரங்கத்தில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்கேமில் கண்டிப்பாக மாட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. இந்த படம் எடுத்து நான் சில பேருக்கு போட்டு காட்டும் போதும் அப்போ தான் சொல்கிறாங்களே, நானும் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், நானும் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருக்கேன். தெரிஞ்சே எப்படி ஏமாறுறீங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியல. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பேட்டர்னில் நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கு. அதையும் பார்த்துட்டோம், அது அப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ஏமாறுறாங்க. அதுவும் ஏமாற்றணும் அப்படி இல்லை, ஒரு பேட்டர்னில் வந்து உஷாராயிட்டாங்கன்னா அவன் அடுத்த பேட்டர்ன், அது அடுத்த பேட்டர்ன். இந்த படம் இப்போ நிர்வாகம் பொறுப்பல்லன்னு ஒரு ஸ்கேம் படம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தால் ஒரு 10 பார்ட் எடுக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு 4 ஸ்கேமை வந்து இந்த படத்துக்குள்ளே ஒரு எங்கேஜிங்காக இருக்கிற மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன். அண்ட் டிஓபி நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு மேலே பெட்டர்மெண்ட்டாக பண்ணி கொடுக்குறதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. தேங்க்யூ ராஜேஷ். ஏன்னா அவரையும் கூப்பிட்டுட்டு ஊராக நான் கண்ட்ரியாக காஷ்மீருக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு அவர் வாங்க நீங்கள் தான் மெயின், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மிருத்துலா கூட வந்து ரொமான்ஸ் பண்ணதோட நான் அவர் கூட தான் அதிகமாக ரொமான்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அவருக்கு இருக்கிற ரொமான்ஸ் தான் இந்த நீங்கள் பார்த்த விஷுவலில் வந்துச்சு. அப்புறம் எடிட்டர் சார், எப்போவுமே நான் அங்கே 2 பேர் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து விடிய அவர் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கேன். என்ன சார் கரெக்டு தானே? அவர் பேச மாட்டேன்ட்டார், அதெல்லாம் அவர் கூப்பிடல. அப்புறம் அவர் கூப்பிடல தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் நம்ம சவுண்ட் டிசைனர் கோ ப்ரொடியூசர் ஷாஜு, ஒரு பக்கம் மியூசிக், ஒரு பக்கம் சவுண்ட், ஒரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு விஷுவல் வரணும். ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட கன்வே ஆகணுன்றதை சூப்பராக பண்ணி அதை வந்து நீங்கள் எல்லாம் கேட்குற மாதிரி பண்ண ஷாஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அண்ணன், இந்த விழாவோட நாயகன். நான் ஒரு படம் என்னோட விஷுவல் மேக்கிங் ஒரு 50% இருந்தால் 50% ஒரு 30% வச்சுங்க, மீதி 70% அவரோட மியூசிக்கால தான் இந்த படம் தூக்கி நிற்குது. ஏன்னா நானே நான் வந்து ஒரு மைண்டில் ஒரு மியூசிக் இந்த பேட்டர்னில் இருக்கலாம்னு சொல்லி ஒரு மைண்டில் வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன். பட் அது அப்படியே கான்ட்ராஸ்டாக ஒன்று பண்ணியிருப்பாரு. அது வந்து இன்னும் ஒரு பூஸ்ட், ஒரு பூம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சாங்கை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அந்த ட்ரெய்லரோட இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லரை வந்து நான் கட் பண்ணிட்டு கொடுத்து அதுக்கு மியூசிக் பண்ணது தான். பட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கட்டுக்கு மியூசிக் இருக்கும். அதெல்லாம் வந்து பிரில்லியன்சியில் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் நான் கூப்பிட்ட உடனே வந்து பாடி கொடுத்த ஆக்டர் ஜெய் அண்ணன், தேவா சார், இன்னைக்கு அவருக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தேவா சார். சார் என்னோட விஷஸ் கன்வே பண்ணுறேங்க, சாரி அவர்கிட்ட நேரில் சொல்ல முடியல. அண்ட் சைந்தவி மேம், சித்ரா மேம், எல்லாருக்குமே என்னோட பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. நம்மளால என்ன, ஒரு ஹீரோனா என்ன வேணும், நடிக்க தெரியணும் மெயினாக. நம்மளுக்கு நடிக்க வரும், சரி, அப்பப்போ கொஞ்சம் டான்ஸும் வரும். எல்லாரும் டான்ஸை பாராட்டினீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணா விஜய் மாதிரிலாம் வர்றதுண்ணே நம்மளுக்கு லைட்டா அது விஜய் சார், சிம்பு சார் மாதிரிலாம் இல்லை. ஆமாம், நீங்கள் வேணா பலகுரல் மன்னன் யாரை மாதிரி வேணா டக்குன்னு மாறிடுவீங்க, நம்மளால அப்படி முடியாது இல்லைண்ணே. அதனால நன்றி. ஆதவன் சார் நானும் அடித்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்ச லூட்டிலாம் பயங்கரம். இன்னொன்று மேக்கிங் வீடியோஸ் நிறைய இருக்குது, நாங்கள் அதை விட்டுறோம் பாருங்க. அவர் இருந்தால் செட்டே கலகலன்னு இருக்கும். அது இப்போ இந்த மேடையை ஒரு 15 நிமிஷம் உங்களை அப்படியே ஒரு கண்ட்ரோல் வச்சிருந்தார் இல்லையா, அந்த மாதிரி செட்டில் இருக்க எல்லாருமே அவர் ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. அவர் வந்தாலேச்சா அன்னைக்கு அவர் ஷூட் இல்லைன்னா நானே ஃபீல் பண்ணச்சா அண்ணன் தான் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் ஜாலியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. அதுமாதிரி பிளாக் பண்ணி சார், இது ஒரு 4 ஸ்கேம்ன்றதால ஒரு ஸ்கேம்லேயே ஒரு லீட் மாதிரி வருவாங்க. அதில் பிளாக் பண்ணி சார் ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸை ஒருத்தர் கேரி பண்ணி போக முடியும்னா அந்த மனுஷனால தான் முடியும். அவர் கேரி பண்ணி போயிருக்காரு. அது வந்து அந்த 10 நிமிஷம் பார்த்தோம், இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அது கேட்கும் போது எல்லாருக்கிட்டையுமே அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ பிளாக் பண்ணினேன். அப்புறம் இமான் நினச்சும்
அவர் பண்ண போர்ஷன்னு படம் பார்த்தாங்க, அவர் போர்ஷனில் மட்டும்தான் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. அவங்க கூட நடித்த தவமணின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்திருக்காங்க, அவங்களும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கு, ஏன்னா அவங்களை மேலேயும் கூப்பிட முடியல. ஸோ அதான் இந்த படம் மொத்தமாக வந்து ஒரு பேக்கேஜாக ஒரு எங்கேஜாக இருக்கும். அப்புறம் நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ், அதாவது நன்றி கடன் எப்படின்னா சொல்லலாம். என்னோடய மனைவி சுகிர்தா அவர்கள் என்கிட்ட இருக்க படத்துக்கு போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு இல்லை எடிட்டிங் எதுவும் போயிட்டு செம்ம ப்ரெஷரில் வரும், எல்லா ப்ரெஷரும் கொண்டு வந்து அவன் மேலே தான் கொட்டுவேன். இவ ஏன் சம்மந்தமே இல்லாமல் என்னை திட்டிகிட்டு இருக்கான்னு நிறைய தூரம் கேட்டுருக்கா. பட் எனக்கு வேறு எங்கேயும் முடியல, அங்கே தான் காட்டும் எல்லாத்தையும். பட் அவ்வளோ டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு என்னை பேப்பர் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி ஒரு சைக்கோ கூடலாம் கொடுக்குறதுல ரொம்ப தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் டார்ச்சர்ஸ் நிறைய வரும், பட் அதையும் பொறுத்து கொள்ளும், அவ்வளோதான். வேறு மிஸ் பண்ணிட்டேன்னா நிக்கலண்ணே இவ்வளோ விஷயமா இவ்வளோ ஒரு அதான் சொன்னேன், ஒரு சின்ன படம் பெரிய படம்ன்ற மாதிரி இல்லாமல் எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு போடுற ஒரு சூப்பரான ஒரு பிஆர்வான இவ்வளோ பேரை வர வச்சு இவ்வளோ பேருக்கு ஆர்கனைஸ் பண்ணி என்னையும் ஒரு ஹீரோவாக ஆக்கி இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த படக்குழுவினர் சார்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை. ரஜினி சாரும் இல்லை, கமல் சாரும் இல்லை. நீங்கள் எழுதுறது, நீங்கள் சொல்கிறது தான் மக்கள்கிட்ட போய் சேர்றது. நாங்கள் என்ன வேணால் சொல்லலாம், பட் நாங்கள் என்ன நீங்கள் சொல்லணும். பட் இந்த படத்தை பற்றி நான் ஏன் பேசலை அப்படின்னா, அதான் சொன்ன மாதிரி படம் பேசட்டும், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க, அவங்களெல்லாம் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது, மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச். தன் கதை மீதும் தன் மீதும் இருக்கும் நம்பிக்கையின் காரணமாக இப்போ நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற ஒரு சிறப்பான படத்தை நமக்காக கொடுத்து ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் பேசின கார்த்தீஸ்வரன் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கலாம். படம் வெற்றி அடையும். சக்சஸ் பார்ட்டி அப்படின்ட்டு பாடலை எங்கே போட்டீங்க, சக்சஸ் மீட்டும் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம நடத்தலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததான் நீங்க எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர் வந்து பேச இருக்காரு. இப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு சார் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த முன்னோடியா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருக்குமே வந்து ஆசானா இருக்காரு. எந்த வகையில் அப்படின்னா, திரைக்கதை வந்து அமைக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐயோ இது எப்படி அடுத்து கொண்டு போனது அப்படின்னும் பொழுது இப்ப கூட சாருடைய படங்கள் எடுத்து ரெஃபரன்ஸ் பார்க்கக்கூடிய இயக்குனர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு இயக்குனர்களே வந்து பல நேர்காணல்ல வந்து சொல்றதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு சார் வந்து வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுற எல்லாருக்குமே வந்து மிக சிறந்த ஆசானா இருக்கக்கூடியவர், இந்தியாவின் சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் நம்மளுடைய இயக்குனர் திரு பாக்யராஜ் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எவ்வளவு டைம் என்னன்னு தெரியலன்னா திடீர்னு லைட் ஆஃப் ஆகும்ன்ற ஒரு பயம் தான், வேற என்ன. பொதுவாக எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன மாதிரி மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் எல்லா புகழும் அவங்க சொல்ல வேண்டியது வந்து ரசிக பெருமக்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நான் அவங்க இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை. ஏன் அவங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அவங்களும் பத்திரிகை மற்றும் அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண. அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். யார் என்னன்னு எனக்கு தெரியல. ப்ரொடியூசர்னு கூப்பிடும்போது தான் அவர் வந்து எந்திரிச்சு கூப்பிடும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ சிம்பிளாக உட்காந்துருக்கார். ஒரு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இதில் கோ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க 8-9 பேர் நம்ம எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் சேர்ந்து இந்த படத்தை செஞ்சுருக்கும் போது அவங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்களும் ரசிக பெருமக்களும் பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலே கேட்டுக்கிறேன். விழா நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா. இந்த சினிமாவில் ஆபத்தாண்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அப்பா அந்த பேர் எடுத்திருக்காரு. பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய ஆளுகளுக்கும் படம் பண்ணுவார். காசே இல்லை, ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ தான்
சிரமப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தேவா சார் வந்து எதுவுமே பேசிக்காமல் கொடுக்கறது கொடுங்க, முடிஞ்சதை பண்ணுங்க, இல்லைனாலும் பரவாயில்லன்னு பண்ணுவார். அந்த வழியில் ஆபத்தாந்தவனா இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவா இருந்துட்டுருக்காரு. ஸோ சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு திறமையாக பாடல்கள் பாடுறது மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் வந்து உதவியாக இருக்கார். படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அங்கங்கே சாங்கில் அங்கங்கே வந்திருக்காரு. சாங்கில் மட்டும் இல்லை, நீ கேரக்டர்லேயே வரலாம், வந்து நடிக்கலாம். ஸோ அவர் நான் இங்கே பேசும்போது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் பேசியது வழிமொழிகிறேன்னு சொல்லிக்கலாம்னு நினச்சேன். என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஒருத்தர் விடாமல் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னார். ஸோ ஆதவன்லேருந்து அண்ணாச்சியிலேருந்து எல்லாரும் அவங்க எல்லாத்துக்கும் அவர் வந்து அவர் பாராட்டு சொல்லி, சாதாரண சின்ன ஆளுகளுக்கு கூட பாராட்டு சொல்லி சொன்னார். அதையே சொல்லிக்கலாம்னு நினச்சிருந்தேன். இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன். என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசினார். ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, தேர்தல் வரப்போகுது. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம யாராவது இருக்காங்களா? வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க? இது நினைக்கும் போது இதே ஒரு ஸ்கேம் தானே. என்னன்னா அதுக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம்.